க்ளீன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணோடனே நம்ம க்ளூலாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ப்ளஷ் பேர்ல்ஸ் இது ஆக்சுவலி தெரியுதா, இது ஃபுல்லாக இந்த பால்ஸ் இருக்கும் ஆக்சுவலி உள்ள. ஸோ இந்த பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டோன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், போட்டதே தெரியாது. மேக்கோட பிராண்ட் வந்து லூஸ் பவுடர் காமன் ஷேட். இது நம்ம ஒரு மோஸ்ட்டாக நம்ம ஸ்கின் டோன் எல்லாத்துக்குமே இந்த ஒரு காமன் ஷேட். மேக் கொஞ்சம் காஸ்ட்லி ஆப்வியஸ்லி. இது வந்து நம்ம அஃபோர்டபுள் ரேட்டுக்கு இதோட ரிசல்ட் இதில் கிடைக்கும். 225 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ப்ளஷ் பேலட். ஸோ நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்குக்கு நம்ம நார்மலாக வெளியே போட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபார் ஆல் லொக்கேஷன்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ. ஜஸ்ட் இதில் 15 கலர்ஸ் தான் இருக்கும். பட் இதோட ஷிம்மர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 இருக்குல்ல, இது வந்து ஷிம்மர். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு இந்த பிராண்ட் தெரிஞ்சிருக்காது. ஃப்ளிக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு பிராண்ட். எனக்கு அஃபோர்டபுளாகவும் வேணும், அதே மாதிரி நல்ல ஒரு அந்த ஹூடா பியூட்டி அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல அவுட்கமும் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஃப்ளிக்கா சூஸ் பண்ணால். இன்ஸ்டாகிராமில் இருக்கும். சின்ன காம்பேக்டான ஒரு குட்டி மேக்கப் பேக் இது. இது வந்து பர்சனல் யூஸ்க்காக நான் யூஸ் பண்ண பிராண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நான் ப்ரைடல் ஒர்க் போகிறதுக்கு நான் ஹாவ் அ செப்பரேட். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது லவ்லி ஆக்ட்ரஸ் கம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரேமா அசோக். ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ரைமர். ஸோ எனக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் ஃபேஸ் இந்த ஷிம்மரியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஷைனிங்காக இருந்தால். ஸோ அதுக்கு வந்து நான் சூஸ் பண்ணுற எல்லாமே கொஞ்சம் ஷிம்மரியாக தான் சூஸ் பண்ணுவேன் பர்சனல் யூஸ்க்கு. ஸோ இது வந்து ப்ரைமர், அதுவே கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கும். ஸோ மற்ற ப்ரைமர்லாம் போட்டால் ஜஸ்ட் ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். பட் இது அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷிம்மரி தெரியும். ஆக்சுவலி தெரியுதா, ஃபுல்லாக அந்த கோல்டன் டின் ஷிம்மர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து மேக் பிராண்டோட ஷிம்மர் ப்ரைமர். ஆமாம், ப்ரைமர் கம் ஷிம்மர். ஸோ நீங்கள் அதை ப்ரைமர் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த ஷிம்மர் லாஸ்ட் வரைக்கும் அது இருக்கும், நீங்கள் ஆஃப்டர் மேக்கப் வரைக்கும் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் லைக் அ மாய்ஸ்சரைசர் ஸ்ட்ராப் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகைன் இதுவும் ஷிம்மரி தான், இதுவும் கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கும். இந்த மேக்ல ஷிம்மர் இல்லாமலும் இருக்கு பிளைனும் இருக்கு. பிளைன் ப்ரைமர், பிளைன் மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கு. எனக்கு போட்டு ப்ரைமர் போடுவீங்களா? ப்ரைமர் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு தான் ப்ரைமர் போடணும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஃபேஸ் வந்து மாய்ஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ப்ரைமர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு, ஸ்மூத். இப்போ நீங்கள் இந்த இடத்த ஜஸ்ட் டச் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட் இல்லை, அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது ஆக்சுவலி. அது எதுக்காகனா அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு we are using this primer. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து தான் நம்ம வந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. அகைன் இதுவும் ஷிம்மர் தான், அதுவும் மேக் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் உள்ள அந்த கோல்டு டிண்ட் இருக்குது தெரியுதா. ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஒரு ஃபுல்லாக கோல்டு ஷிம்மரியாக போட ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இல்லை, அது அப்படி தெரியாது. ஆயில்னஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் இது வந்து நாட் ஃபார் பிரைட்ஸ், ஃபார் மீ. ஏன்னா பிரைடுக்கு நம்ம எப்படி ஸ்கின் டெக்ஸ்சர் வராங்கன்னு தெரியாது, அவங்களுக்குலாம் நான் வேறு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ திஸ் என்னோட பர்சனல் யூஸ்க்கு, ஏன்னா இது ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி ஆயிலியாக கேமராவில் வந்து தெரியும். பட் ஐ லவ் இட். ஸோ அதனால் அண்ட் திஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன். அதுவும் இல்லை இது ஷிம்மர் கிடையாது, இது வந்து பிளெயின் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் மேக். NC40 வந்து என்னோட நம்பர். ஸோ அவங்க ஸ்கின் டோனுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து மிசலர் வாட்டர் டு கிளென்ஸ் மை ஃபேஸ். வந்து இட்ஸ் அ மெயின் கிட். ஆமாம், இது வந்து லைக் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் ஈஸியாக டேப் பண்ண முடியும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து டெர்மா அப்படிங்கிற ஒரு பிராண்ட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுவும் another one மெயின் கிட். இங்கே இருக்குது லேஷ், இங்கே தான் இருக்குது லேஷஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து மேக்கோட பேலட். ஓகே, இது வந்து கன்சீல் அண்ட் கரெக்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்க ஆரஞ்சு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப லைட்டாக இருக்கும், ஸ்மெச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கை வச்சு ஸ்மெச் பண்ணாவே இது ஈஸியாக ஸ்மெச் ஆயிரும். ஸோ இது நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபார் பிகினர்ஸ். இன்னும் அதிகமாக போட்டு அது ஸ்மெச் பண்ண முடியாமல் அது வெளியே தெரியுற அந்த ஒரு ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ்.
இதெல்லாம் என்னோட ஓன் லேஷஸ். எனக்கு எப்போதுமே இந்த ஃபேக் லேஷஸ் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது? க்ளீன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணோடனே நம்ம க்ளூலாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். இதான் பிடிக்கும். நல்லா பெருசாக கொஞ்சம் காட்டு க்ளோஸில் பாருங்கள், தெரியுதா? பெருசாக வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு எப்போதுமே இந்த கொஞ்சம் வச்சு காட்டுங்களேன். இப்போவா நான் அந்த செக்மெண்ட் நான் வந்து பார்ட்டி இருக்கிற டெஃபினட்டாக நான் வச்சு காட்டுறேன். ஸோ எனக்கு எப்போவுமே அந்த திக் தான் ரொம்ப பிடிக்கும். பட் நல்லா இருக்கும். ஓகே, என் கண்ணுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் குட்டி கண்ணுக்கு கஷ்டம். இது வந்து ப்ளஷ்ஷே வந்து இது வந்து கொஞ்சம் மைல்டாக ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது. நம்ம பிரைடுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம நார்மலாக வெளியே போகிறோம் இல்லையா, அப்போ கூட இதை யூஸ் பண்ணால் இது பேர்ல்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளஷ் பேர்ல்ஸ் இது ஆக்சுவலி தெரியுதா? இது ஃபுல்லாக இந்த பால்ஸ் இருக்கும் ஆக்சுவலி உள்ள. ஸோ இந்த பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டோன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். போட்டதே தெரியாது, பட் நல்ல ஒரு லுக் கொடுக்கும். நிறைய கலர் இருக்கு இதில். இல்லை, அது எல்லாமே வந்து ஷிம்மரியாக தான் இருக்கும். அந்த ஒரு பிங்கிஷ் ஷேட் கிடைக்காது. ஸோ ரொம்ப அந்த ப்ரஷ் போடுவீங்களா இல்லை இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, இது யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இதில் நம்ம யூஸ் பண்ணி அந்த கொடு வர முடியாது. ஸோ ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பேர்ல்ஸ் ப்ளஷ். இது வந்து இட்ஸ் ஷிம்மர் ஹைலைட்டர். நைஸ். இது வந்து ஹைலைட்டர். பின்னாடி ஒரு டப்பா இருக்கு, அதுதான் அது சும்மா ஷோக்கு. ஸோ இது வந்து ஹைலைட்டர். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் ஹைலைட்டர். அண்ட் இது வந்து காட்டன் பேட்ஸ். இது எப்போதுமே கேரி பண்ணுவேன் டு ரிமூவ் அந்த டர்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் அகெயின் பவுடர் கான்டோர். கான்டோர்லேயே வந்து இது பவுடர் கான்டோர். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபார் நேச்சுரல் லுக். எனக்கு ரொம்ப நோஸ் கட் பண்ணுறதோ சின்ன கட் பண்ண தெரிய வேண்டாம், நேச்சுரலாக இருக்கும்னா யூ கேன் யூஸ் திஸ். ஐப்ரோ டிஃபைனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா பவுடராகவும் இருக்கும், ஜெல்லாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜெல் பேஸ்ட், இது ரெண்டு பவுடர் பேஸ்ட். ஸோ பிளாக் நம்ம வந்து கொஞ்சம் திக்காக ட்ராமாட்டிக்காக வேணும், வி கேன் யூஸ் பிளாக். இல்லைனா வி கேன் யூஸ் திஸ் ப்ரௌன். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லலாம் நிறைய பேர் பிளாக்கே யூஸ் பண்ணிடுவாங்க. அது ட்ராமாட்டிக்காக ஆயிடும். நேச்சுரல் லுக்குக்கு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் ப்ரௌனும் இங்கே பிளாக் யூஸ் பண்ணால் நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ரோ பேலட். அண்ட் இது வந்து லூஸ் பவுடர். ஸோ பேக்கோட பிராண்டோட லூஸ் பவுடர் காமன் ஷேட். இது நம்ம ஒரு மோஸ்ட் ஆஃப் நம்ம ஸ்கின் டோன் எல்லாத்துக்குமே இந்த ஒரு காமன் ஷேட் யூஸ் பண்ணலாம். இப்போ பவுடர் போட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் போடணுமா? இல்லை, இது வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா ஆக்சுவலி லூஸ் பவுடர் ஆல் ஃபேஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ மேக்கப் போடும்போது பிஃபோர் ஐ மேக்கப் நான் கீழே இந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் முடிச்சுட்டு தென் நம்ம வந்து கீழே வந்து எப்படியும் நம்மளோட அந்த ஐ ஷேடோலாம் கீழே விழுகும். ஸோ அப்போ இந்த பவுடரோட சேர்த்து நம்ம டஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த டிண்ட் எதுவுமே கீழே ஒட்டாது. அதுக்கு ஐ யூஸ் திஸ் லூஸ் பவுடர். மற்றபடி ஐ யூஸ் காம்பேக்ட் பவுடர். ஸோ இது வந்து இந்த ரெண்டு பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர். ஒன் இஸ் மேக், இது வந்து கலர் எசன்ஸ். எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வேண்டாம் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் கலர் எசன்ஸ். இது வந்து ஜஸ்ட் 225 தான். பட் இதோட எஃபெக்ட் இதில் இருக்கும். ஓகே. ஸோ மேக் கொஞ்சம் காஸ்ட்லி ஆப்வியஸ்லி. இது வந்து நம்ம அஃபோர்டபுள் ரேட்டுக்கு இதோட ரிசல்ட் இதில் கிடைக்கும். 225 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் இதுவும் ஃபேவரட் தான். ஸோ இது காம்பேக்ட் பவுடர். அண்ட் இது அகெயின் இட்ஸ் அ ப்ரைமர். ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம் போர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து இது ரொம்ப நல்லா லாக் பண்ணும். ஸோ த போர் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிட் பிராண்டோடது மினி. ஸோ இது வந்து நான் லைக் அக்கேஷ்னலாக கொஞ்சம் நம்ம பெரிய ஷோஸ் ஈவெண்ட்ஸ் போகிறோன்னா ஐ வில் யூஸ் தட். ஸோ கொஞ்சம் நல்லா தெரியும், ஸ்மூத்தாக இருக்கும் அதனால். ஸோ ஃபவுண்டேஷன் மிக்சிங் பேலட். ஸோ நம்ம வந்து ஒரு 2 கலர்ஸ் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுறோம் ஸ்கின் டோனுக்கு அப்படின்னா ஐ வில் யூஸ் திஸ். லைக் எல்லாமே ப்ரைமர் மாய்ஸ்சரைசர் எல்லாமே இதில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். லைக் டேரெக்ட் நம்ம கையில் யூஸ் பண்ணாமல் இதில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஒரு சேஃப்டிக்காக. ஸோ திஸ் இஸ் தட் பேலட். அண்ட் திஸ் இஸ் வாட்டர் ஸ்ப்ரே. சும்மா நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக வாட்டர் ஸ்ப்ரே இருக்கும். அண்ட் இது இல்லாமல் எந்த பேக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ சானிடைசர். இது வந்து ஒரு 4-5 ஆமாம் ஆக்சுவலி பட் 4-5 பாட்டில்ஸ் என் ஹேண்ட் பேக்லேயும் சரி இதுலேயும் சரி எப்பொழுதுமே இருக்கும். அண்ட் இது வந்து என்னோடய ஹேண்ட் மிரர். என்ன பின்னாடி இது ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லாக்டவுனில் வேறு வேலை இல்லை, வீட்டில் இருந்தோம். நான் ஆரி கிளாஸ் ஆக்சுவலி கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது அதோட மிச்சமான பீட்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ சும்மா அழகுபடுத்திருக்கீங்களா கிடைச்ச டைமில் வந்து. ஸோ திஸ் இஸ் ஹேண்ட் மிரர். இங்கெல்லாம் ஃபில் பண்ணலை நீங்கள்?
அதெல்லாம் போயிடுச்சு ஃபில் பண்ணது. ஸோ திஸ் இஸ் another one pouch. இது வந்து இட்ஸ் அ blush palette. நாங்கள் pearls காமிச்சேன்ல. ஸோ இது வந்து blush palette. ஸோ நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்குக்கு நம்ம நார்மலாக வெளியே போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபார் ஆல் லொக்கேஷன்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மைல்டு கலர்னா இது எல்லாமே கொஞ்சம் நியூட் ஷேட்ஸ் தான் வரும். இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு மைல்டு. மீதி எல்லாமே கொஞ்சம் டார்க்கராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் மூடுறதும் திறக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிரும். அண்ட் திஸ் இஸ் டிஷ்யூ ஐ யூஸ் டு கேரி எவ்ரிவேர். அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த சைடு ஒரு பவுச் இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது, அது அதில் டச். இதில் ஃபுல்லாக ஐஷேடோ பேலட்ஸ் 52 அப்படிங்கிற பிராண்டோட ஐஷேடோ. ஜஸ்ட் இதில் 15 கலர்ஸ் தான் இருக்கும். பட் இதோட ஷிம்மர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 இருக்குல்ல, இது வந்து ஷிம்மர். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லாக யூஸ் பண்ணி அது ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இது எல்லாமே ஆல் கலர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் பேலட். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு இந்த பிராண்ட் தெரிஞ்சிருக்காது, ஃப்ளிக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல ஒரு பிராண்ட். எனக்கு அஃபோர்டபுளாகவும் வேணும், அதே மாதிரி நல்ல ஒரு அந்த ஹூடா பியூட்டி அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல அவுட்கமும் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஃப்ளிக்கா சூஸ் பண்ணால். இன்ஸ்டாகிராமில் இருக்கும். கண்ணில் தான் இல்லை கிளிட்டர் ஓவர் கிளிட்டராக இருக்குல்ல, அதனால கேட்டேன். நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு டெஃபினட்டாக. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பார்ட்டி லுக், நம்ம ஒரு நல்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்ம இந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் பிரைட்ஸ் கூட நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்து சம்திங் அரௌண்ட் 899 அவ்வளோதான் வரும். பட் ஹூடா பியூட்டிலாம் போயிட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 5000 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் 899 அதை விட உங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி இவ்வளோ குட்டி எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக கை வச்சோன்னா அங்கே வந்து ஸ்மெட்ஜ் ஆகும், அந்த அங்கே மட்டும் ஒரு மார்க் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம ஏதாவது இந்த மாதிரி போடணுன்னா we can use this sponge. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் வந்து டச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு போடும்போது இந்த மாதிரி நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸில் போடும்போது நம்ம கை டேரெக்டாக படாது. சூப்பர். நம்ம ஸ்பாஞ்ச் தான் படும்போது அந்த ஸ்மெட்ஜாக இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு we can use this. அவங்களும் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுக்குமே அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், திருப்பி டச் பண்ணுங்கிற அந்த ஒரு இது வராது. அதனால் we can use this. அண்ட் இது வந்து அகைன் இட்ஸ் அ பவுடர் ஸ்பாஞ்ச். நம்ம வந்து இப்போ சீரியலுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது எல்லா ஆர்டிஸ்ட் பேக்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எதுக்காகனா, ஜஸ்ட் இப்போ ஸ்வெட்டாக இருக்குது நான் டச் பண்ணால் அவ்வளோதான், ஒரு டச் நான் பண்ணி எடுத்தால் போதும், அது அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இது வந்து ஆயில் எல்லாத்தையும் இது வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்காக we used to carry this. ஸோ ஐ திங்க் ஸோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் என்னோட பேக் இருக்காது. ஸோ எங்கேனாலும் இது எதுக்குனாலும் யூஸ் ஆகும். டக்குன்னு பிஃபோர், மிடில், ஆஃப்டர் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். இதில் வந்து என்னோட மேக்கப்புக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஹேர் பேண்ட் மாதிரி போட்டுட்டு தான் ஸ்டார்ட். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது எப்போதுமே பேக்லேயே இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். அது இப்போ மிக்கி மாதிரி நல்லாயிருக்கும் போடும் போது. ஸோ திஸ் இஸ் மை. ஸோ அவ்வளோதான். யா, ரேமாவோட சின்ன காம்பேக்டான ஒரு குட்டி மேக்கப் பேக் இது. இது வந்து பர்சனல் யூஸ்க்காக நான் யூஸ் பண்ண பிராண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நான் பிரைடல் ஒர்க் போகிறதுக்கு நான் ஹேவ் அ செப்பரேட் கிட். அதுவும் குட்டியாக தான் இருக்கும். இல்லை, இதே பேக் தான், ப்ராடக்ட்ஸ் மட்டும் மாறும். ஓகே. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது எனக்கு என் ஸ்கின் டோன், என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் அது மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். மற்றபடி திஸ் இஸ் மை கிட், மை மேக்கப் கிட். நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் பேக் இப்படி அடுக்கடுக்க ஒரு பேக், அது வந்து டச்சப் பேக். அது வந்து என்ன, இது வந்து நான் கேரி பண்ணுற பேக். டச்சப் பேக் எதுக்காகனா, லைக் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து லைக் ஷார்ட்டில் வந்து ஏதாவது ஆயில் கேமராமேன் கரெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு இந்த மிரர் காமிக்கிறது, நம்ம இதை வச்சு கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து அந்த பேக் அவங்க ஷோல்டர்லேயே போட்டுப்பாங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா, அது அவ்வளோ பெரிய பேக் நான் கேரி பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சைட் பேக் மட்டும் நான் கொடுத்துருவேன் அசிஸ்டன்ட் கிட்ட. அதில் வந்து இந்த மிரர், இந்த ஒரு நான் இப்போ காமிச்சின 2 ப்ரஷஸ், இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் நான் உள்ளே வச்சுப்பேன். சம்டைம்ஸ் மை அது கூட உள்ளே வச்சுருப்பேன், லிப்ஸ்டிக்லாம் டச் பண்ணணுன்னா. ஸோ அது மட்டும் உள்ளே இருக்கும். இது இவ்வளோலாம் நான் வந்து இது ஜஸ்ட் ஏன்னா நான் யூஸ் டு ட்ராவல் அ லாட், ஈவெண்ட்ஸ்லாம் போகிறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த பேக் ரொம்ப கம்ஃபர்ட். ஸோ அதனால்
இந்த பேக். அது இப்போ இதெல்லாம் மறுபடியும் அடுக்கி அதே மாதிரி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அடுத்த ஒரு 1/2 hour வேணும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம டக்குன்னு 1/2 hour டைமும் கொஞ்சம் பொறுமையும் வேணும். ஆமாம், டக்குன்னு வச்சிடலாம். நீங்கள் இதில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இந்த அதில் அவ்வளோ கான்ஷியஸாக இருப்பாங்க. அதுவும் அவங்ககிட்ட 25-26 கலர்ஸ் இருந்தாலும் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு கலர் வாங்கி. நேற்று ஆக்சுவலி ஷோரூம் பிரைட்காக பர்ச்சேஸ் போனோம். அம்மிட்ட ஒரு 1000க்கு தான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போய் 10,000க்கு பில் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் அது வந்து தீரா ஆசை. அது எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம திருப்பி வாங்கணும் இருக்கும். அந்த கலர் ஆல்ரெடி என்கிட்ட, ஆனால் திருப்பி புதுசாக பார்த்தேன்னா டெம்ப்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, ஐயோ வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே சரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆகலைன்னா அதில் வந்து வேறு ஒர்க் இல்லை. ஸோ இட்ஸ் லைக் டச்சர் பேக்லாம் நாங்கள்லாம் வந்து கீழே கூட வைக்க மாட்டோம். ஆமாம், ஒன்று அசிஸ்டன்ட் கையிலேயே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை உட்காந்து மடியில் வச்சுப்பாங்க குழந்த மாதிரி, இல்லைனா சேர்லையோ டேபிள்லையோ தான் வைப்பாங்க. கீழே வந்து வைக்கக்கூடாது. பிகாஸ் அது எங்களுக்கு வந்து ஒரு காட் மாதிரி. ஸோ இதான் வந்து எங்களுக்கு எல்லாமே இதுதான். அப்படிங்கும்போது இதை நாங்கள் அவ்வளோ பத்திரமா கடவுள் மாதிரி இதை வந்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் இது மேலே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அழகான இந்த மேக்கப் வச்சு எங்களுக்காக ரிவீல் பண்ணி காட்டுங்க. தேங்க்யூ. இது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்மெட்ஜிங் ப்ரஷ், இது காம்பேக்ட் பவுடர் ப்ரஷ். வேறு வந்து கம்பல்சரினா இது வந்து டெஃபினட்டாக தேவைப்படும். ஸோ இது எதுக்காக